வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உவே சாமிநாதன் பிறந்த நாளான பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக அரசின் குடிமராமத்து திட்டம் நல்ல திட்டம், அதனை குறை சொல்ல மாட்டேன் என துரைமுருகன் பேச்சு. அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்ட 6000 ஏரிகளை தவிர மீதமுள்ள ஏரிகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல். நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுவரையில் நானால் இப்பொழுது RRR திட்டம் வந்திருக்கிற காரணத்தால் பல ஏரிகளை அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் சொன்னதையும் அரசு கவனிக்கும். கிருதுமால் நதி சீரமைப்பு பணிக்கு 7,35,00,000 ரூபாய் நிதியில் விரைவில் சீரமைப்பு பணிகள் தொடங்கும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. மாவட்டங்களில் உள்ள கண்மாய்களுக்கு செல்லும் இந்த நீர் தங்கு தடையின்றி செல்வதற்காக நெடுந்தொகை 0 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வரையில் மணக்குளம் உபரிநீர் கலங்கல் சிந்தாமணி வரையில் கிருதுமால் நதியை தூர்வாரி சீரமைக்க 7.35 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை முழுமைக்கும் 1900 கோடியில் குடிநீர் வழங்க திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டம் மூலம் நிதி ஒதுக்கி தர கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கோரிக்கை. கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு சாலைகள் அமைக்க 300 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி கேள்விக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பதில். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2வது நாள் நிகழ்வு தொடங்கி விறுவிறுப்பு. திமுக முன்னாள் MP மோகன், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் SM கிருஷ்ணா மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிப்பு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு நெருங்கிய அரசியல் தொடர்பு கொண்டவர். மேலும் பத்மபூஷன் விருதை பெற்ற பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கர்நாடக மாநில மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் சார்பில் நோட்டீஸ். டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் மக்கள் போராட்டம் அறிவித்த பின் எதிர்ப்பது போல தமிழக அரசு நாடகமாடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. 10 மாத காலம் அமைதியாக இருந்தது ஏன் என்றும் கேள்வி. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்த பிறகு தமிழக அரசு அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றி இதை எதிர்ப்பது போல் பெரிய ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நேற்று சட்டமன்றத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன், அப்படி எந்த எனக்கு முதலமைச்சர் பதவி கூட தேவையில்லை, நான் தூக்கி எறிந்து விடுவேன்லாம் பேசியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா நீக்கத்திற்கும் முதலமைச்சரை சந்தித்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் முகநூல் நேரலையில் விளக்கம்.
திமுக கூட்டணி எந்த நிலையில் உள்ளது என்பதற்கு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா பேச்சுகளே சாட்சி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். ஆதவ் அர்ஜுனா 6 மாதங்களில் மனம் மாறுவாரா அல்லது திருமா அணி மாறுவாரா? திமுக கூட்டணியை விமர்சித்து தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் பதிவு. விசிகாவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா விரைவில் விஜயை சந்திக்க திட்டம். தனது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் மூலமாக தாவேகாவுக்கான அரசியல் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல். ஆதவ் அர்ஜுனா அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை அவரிடம் சென்று கேளுங்கள். தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா இணைய போவதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் காட்டமாக பதில். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 57,640க்கு விற்பனை. வெள்ளி ஒரே நாளில் கிலோவுக்கு 4000 ரூபாய் உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த தழுதாலியில் மழை நிவாரணம் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை மயிலாப்பூரில் உள்ள பறக்கும் ரயில் மேம்பாலத்தின் மேல் இருவரிடையே தகராறு. மோதல் முற்றியதில் பறக்கும் ரயில் மேம்பாலத்தில் இருந்து ஒருவர் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் மது போதையில் இரு தரப்பினருக்கு இடையே நடந்த மோதலில் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு. கோட்டூர்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காணாமல் போன 10 வயது சிறுவன் சடலமாக மீட்பு. சிறுவன் அணிந்திருந்த மோதிரம் செயின் காணாமல் போன நிலையில் நகைக்காக கொலை நடந்துள்ளதா என்று காவல்துறை விசாரணை. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா மகாரத தேரோட்டம் கோலாகலம். முதலாவதாக விநாயகர் முருகன் தேரை பயபக்தியோடு இழுத்துச் சென்ற பக்தர்கள். திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு 10,109 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலை கோயிலுக்கு வருகிற 13ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு செல்ல அனுமதி. கார்த்திகை மதா பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்காக வனத்துறையினர் அறிவிப்பு. தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் தொடர்ந்து தாமதம். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என தகவல்.
இன்று உருவாகும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகை வேதாரண்யம் அருகே கரையை கடக்கக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 12 முதல் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் தௌசாவில் 5 வயது சிறுவன் ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்ததால் பரபரப்பு. மீட்பு பணிகள் தீவிரம். கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் SM கிருஷ்ணா காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக ஓய்வெடுத்து வந்த நிலையில் உயிரிழந்ததாக தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். ஒரு நிமிடத்திற்கு 100 பக்தர்கள் 18ஆம் படி ஏறி தரிசனம் செய்வதற்கு காவல்துறை ஏற்பாடு. மகாராஷ்டிராவில் EVM இயந்திரங்களில் முறைகேடு செய்த பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதாக உத்தவ் சிவசேனா குற்றச்சாட்டு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மாதிரிகளை பாடைகளில் வைத்து தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காவலரை கன்னத்தில் அறைந்த தூய்மை பணியாளர். போராட்டத்தை தடுத்து வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றியதால் ஆத்திரம். மகா கும்பமேளாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உலகின் மிகப்பெரிய கோலம். 55,000 சதுர அடி பரப்பளவில் 11 டன் கலர் பொடிகளை வைத்து உருவாக்கி அசத்தல்.